குட் மார்னிங். குட் மார்னிங் பைலட் தாத்தா. நீங்கள் கொஞ்சம் விட்டால் மேலே போயிடுங்க, பைலட்டாக ஆகிடுவீங்க. உங்கள் ஆசீர்வாதத்திற்கு நன்றி செல்வங்களே. பெரியவர்களை விட குழந்தைகள் ஆசீர்வாதம் செய்தால் அதில் ஒரு சிறப்பு இருக்கிறது. குழந்தை உள்ளத்தோடு ஒன்றும் அறியாத கபடு சூது வாதம் ஒன்றும் தெரியாத குழந்தைகள் ஒருவர் ஆசீர்வதித்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். நன்றி. இப்போது சில வீடியோவில் நான் சொன்னேன் பாருங்க, ஒரு நல்ல மனிதனுக்கு இறந்த உடனேயே சிலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு அவர் தனக்கு சிலை வேண்டாம் என்றும் விருப்பப்பட்டார். அவர் விருப்பப்பட்டாலும் நமக்கு அவருக்கு சிலை செய்யாமல் இருக்க முடியவில்லை. இறந்த சில நாட்களிலேயே அவருக்கு சிலை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். எங்கே பார்த்தாலும் சிலைகள். அவரை போன்ற உத்தமன் நினைவுபடுத்துவதற்காக எல்லோரும் அவருக்காக சிலை செய்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை என்ன ஆனது என்றால், நல்ல மனிதர்களுக்கு ஒரு மனுஷன், ஒரு நல்ல மனிதன், கருமை நிற மனிதன், திடமான மனிதன், அவர் எப்படி திடமாக இருந்தாரோ அதே மாதிரி தான் அவருடைய உள்ளமும் இருந்தது. அவர் ஆட்சி காலத்திலே பல நல்ல காரியங்களை எல்லாம் செய்தார். மக்கள் பொறுக்கவில்லை. அவன் எப்போ சாவார், எப்போ அவருக்கு சிலை வைக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கவில்லை. அந்த பெரிய மனிதனை நான் சந்தித்திருக்கிறேன். என் மீது கை வைத்து என்னை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார். முரட்டு மனிதன் என்னை அணைத்தார், என் தலைவரில் கையை வச்சார், என்னை அகற்றிவிட்டு எதிரிலே போய் ஒரு மேடையில் நின்று பேச ஆரம்பித்தார். அந்த மனிதனுக்கு அவர் உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு சிலையை வைத்து விட்டார்கள். மனுஷன் இன்னும் சாவு கூட இல்லை, அவருக்கு அப்பயே சிலை வச்சுட்டாங்க. அந்த மாதிரி உத்தமன். இப்பயே அவர் சாகும் வரை நாம் காத்திருக்கக்கூடாது என்று அவருக்கு சிலை செய்து வைத்து விட்டார்கள். அப்பொழுது இந்த நாட்டு தலைவர் ஒருவர் இருந்தார். அவர் பேர் ஜவஹர்லால் நேரு. பெரிய மனிதர்கள். நமது சுதந்திரத்திற்காக பாடுபட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துவிட்டு நம்மை ஆண்டு கொண்டிருந்தார்கள். பெரிய நிலையில் இருந்தார், பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவர் சொன்னார், மனிதர்கள் உயிரோடு இருக்கும்பொழுது சிலை வைப்பது சரியா தப்பா எனக்கு தெரியல. இப்போவே உயிராக இருக்கும்போது அவருக்கு சிலை வைக்கிறது பற்றி அவர் விமர்சித்தார். அந்த பெரிய மனிதர் யார் என்றால் காமராஜர் அண்ணாச்சி. என்னை தொட்டு ஆசீர்வாதம் பண்ண அண்ணாச்சி. அவர் திருப்பத்தூரிலே நான் போர்டிங்கில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் சாயங்காலம், சனிக்கிழமை சாயங்காலம் நாங்கள் வாக்கிங் போவது பழக்கம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வாக்கிங் போயிட்டு வருவோம். அப்போ போயிட்டு வரும்போது திருப்பத்தூர் அங்கே காங்கிரஸ் ஆஃபீஸ் ஒன்று இருந்தது.
அங்கே ஏதோ ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்காக ஏற்பாடு. அந்த மீட்டிங்கிலே அவர் பேசுறதுக்கு இருந்தார். நாங்கள் வாக்கிங் முடிச்சுன்னு அப்படியே அந்த காங்கிரஸ் ஆஃபீஸ்க்கு அப்படியே போயிருந்தோம் எல்லோரும். என்னுடன் சகோதரர் போர்டர்ஸ் போர்டிங் பாய்ஸ் எல்லோரும் போயிருந்தோம். போயிட்டே இருக்கும்போது எல்லோரும் காவலாளர்கள் போலீஸ்காரர்கள்லாம் எல்லோரையும் இடம் விட்டு இடம் விடுங்க அவர் வருகிறோம் வந்து கொண்டே இருக்கிறோம் வந்து விட்டார் சொல்லிட்டு எல்லோரும் நிறுத்துனாங்க. என் கூட இருந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஏன்னா அவர் போலீஸ்காரர் என்னை தடுத்து நிறுத்திட்டாரு. ஏய் நில்லான்னு சொல்லிட்டு பண்ணுறேன். அப்புறம் யாரோ ஒரு ஆள் வந்து ஒரு பெரிய மனுஷன் வந்து என் மேலே என்னை முரட்டுத்தனமாக இருந்தார். வெள்ளைன்னு ஆடை, கட்டங்காசியான உடம்பு, முரட்டு காலை. அப்போ தான் நாங்கள் ஒரு மலைக்கு போயிருந்தோம், ஜவாஜி மலை. போயிட்டு அங்கே ஒரு வாக்கிங் அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு வாக்கிங் வந்தோம். அந்த மலையை போல் இருந்தார் இவர். யாரா என்னை இப்படி தள்ளுறாங்க சொல்லிட்டு பார்த்தாக்கா உயரமாக இருந்தார். கட்டம் கரியான்னு இருந்தார். ஏன்னா ஆசை என்னை பார்த்து என் தலைமையில் கை வச்சுட்டு என்னை அனுப்பிச்சிட்டு அவர் வேலையை பார்த்து ஸ்டேஜன் மேலே போய் ஏற்றார். அப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவரை பார்ப்பதற்கு, சந்திப்பதற்கு, அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு. அந்த மனிதருக்கு தான் அந்த சிலையை வைத்தார்கள். அவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு சிலை வைத்தார்கள். பார்த்துங்களா? காலம் காத்து கொண்டு இருப்பதில்லை நல்லவர்களே வணங்குவதற்கு. சரி சொல்லுவாங்களே, போதும் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். இந்த விஷயத்தை சொல்லணும். அந்த பாருங்கள், உயிரோடு ஒரு நல்ல மனிதனுக்கு உயிரோடு இருக்கும்போதே சிலை வைத்து விட்டார்கள் காமராஜர் அண்ணாச்சி அவர்களுக்கு. ஓகே, வணக்கம்.